இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 உள்ளி, 2 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு, 4 பச்சை மிளகாய். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 முறி தேங்காய் நான் எடுத்துக்கிறேன், 2 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கிறேன், அது கூட 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணணும் மிக்சியில் போட்டு. பாருங்கள், மசாலாலாம் அரைச்சாச்சு. இனியும் நம்ம சிக்கன் பண்ண ஆரம்பிக்கலாம். சட்டி சூடாகட்டும். அடுப்பில் வச்சு சட்டியை சூடான பிறகு நம்ம ஆயில் ஊற்றணும். இப்போ சூடாகிட்டு இருக்கு சட்டி. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ ஆயில் சூடாகிட்டு இருக்கு. ஆனியன் போடணும். ஆனியன் போட்டாச்சு. அந்த ப்ரௌனாக ஒரு இதுவும் ஆனியன் வந்து வதக்கிட்டு வரணும். 4 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்கு தக்காளியும் பச்சை மிளகாய் சேரணும். இதெல்லாம் நல்லா வந்த பிறகு அடுத்த சிக்கன் சேர்க்கணும். உள்ளி, தக்காளி, பச்சை மிளகாய், உருளை எல்லாமே நல்லா வெந்தாச்சு. அடுத்தது நமக்கு சிக்கன் சேர்க்க ஆரம்பிக்கலாம். சிக்கன் நல்லா சேர்த்தாச்சு. நீ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அரைச்சி வச்சிருந்த மசாலா இது கூட சேர்க்கணும். சிக்கனோட சேர்த்தாச்சு. இனி மசாலா, சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். பாருங்கள், நான் சிக்கன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது நமக்கு சால்ட் சேர்க்கணும். கூட சால்ட்டு. சிக்கன் பாயில் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் நமக்கு சிக்கன் கறி மசாலா சேர்க்கணும்.